நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொன்னது மேட்ச் டிராவ் ஆச்சா. ஒத்துக்கிறேன் நயா ஒத்துக்கிறேன் ஆல்ரெடி மனசெல்லாம் முன்ன அதுக்கு. ஆனா ஒரு ஃபாலோவனை தவிர்த்ததுக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கு எந்த டீம் நான் பார்த்தது இல்ல. அது ஃபாலோ ஆன் தவிர்த்ததுக்கு ரீசன் பார்த்தேன்னு வைங்க, நம்மளுக்கு WTC சாம்பியன்ஷிப் போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபாலோ ஆன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணி டிரா ஆக மேட்ச் ஆகும். ஸோ அதை தவிர்க்க தான் அவங்க இது பண்ணாங்க. இது இன்னைக்குன்னு பார்த்தேன்னு வைங்க, ஆல்ரெடி கபில் தேவ் வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 4 6 அடிச்சிருக்காரு இதே மாதிரி ஃபாலோ ஆன தவிர்க்க. ஸோ டெஸ்ட்ல ஃபாலோ ஆன் வாங்குற டீம் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஆக்சுவலா இந்த இயர்ல வந்து எல்லா டீமே ஃபாலோ ஆன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியா மட்டும் தான் ஃபாலோ பண்ணி ஆகல. அது 0லே இருக்கு. அது ரொம்ப கொஞ்சம் பெருமைக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே மழை வந்து ஸ்பாயில் பண்ணிரும் நம்மளுக்கு தெரியும். ஆனா விறுவிறுப்பா தான் போச்சு மேட்ச். அங்க பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் பார்த்தோன்னா பேட்டிங்ல கலக்கிட்டு பவுலிங்ல வந்து எப்படி போ 2 பேரையும் ஆடவே முடியல. இப்படி கூட ஒண்ணு விடுறாது, அந்த பக்கம் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல உனக்கு தெரியாத மேட்ச பார்த்தல எவ்வளவு விக்கெட்ஸ் போச்சுன்னு. ஆமா, நான் பார்த்தேன். ஆக்சுவலா ஆகாஷ் தீப்பும் பூமராவும் சரியான பேட்டிங், நல்லா பேட்டிங் பண்ணாங்க. அதுதான் ஃபாலோ பண்ண தவிர்த்தோம். பூமரா பத்தி எவ்வளவுதான் புகழ்ந்து பேசுறதுன்னு தெரியல. அவர் மட்டும் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாப்பா, அவருக்கு ஏன்னா நம்ம தனி பேர் வச்சிடலாம், தனி காட்டு ராஜான்னு. நான் ஆப்போசிட் டீம் எல்லாரும் அவரோட பவுலிங் பார்த்தாலும் இப்படி மிரள்றாங்க. அந்த ஃபுட்வொர்க்கு கூட கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது, அந்த லெவலுக்கு போடுறாரு மனுஷன். கண்டிப்பா அதே மாதிரி ஆகாஷ் தீப்பும் சிராஜும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க பூம்ராவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் போடுறாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சூப்பரா பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே இது பண்ணாங்க எல்லா சைட்ல இருந்தும். அதுவும் அந்த ஸ்மித் எல்லாம் எடுத்த அந்த ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, ஸ்கிராம்பிள் பவுலர் தான் வைக்கணும்னு இந்த பக்கம் விராட் கோலி சொல்ல, அங்க ரோஹித் சர்மா பண்ண, அதெல்லாம் பார்க்கும்போது லைக் நம்மளுக்கு ஒரு MSGயோட ஒரு வைபு கிடைச்சதாங்க. நீங்க தோனி ஃபேனா அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எப்படி கொண்டு வந்தா MSG வந்து சேர்த்துறீங்க. தலை ஃபார் ரீசன். தலை ஃபார் ரீசன். MSG வைப்பை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா MSGயோட பிளேயர்ஸ் பத்தியும் பேசிதானே ஆகணும். சோகமான விஷயம் தான், உனக்கு தெரியாது இல்லை. உன் கருத்து என்ன? எனக்கு வந்து இந்த வார்த்தை நான் பேசணும் ஆசைப்படுறேன். அஸ்வின் 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 அஸ்வின். இந்த வாய்ஸ் வந்து இனிமே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் IPL ஆட தான் போறாரு, அதை நம்ம பார்க்க தான் போறோம். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ப்ளூ ஜெர்சி, ஒயிட் ஜெர்சி இனிமே பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வைபு சேப்பாக்கில் பார்த்தோன்னா, அந்த 100 அடிக்கும் போது தன் பிள்ளை அந்த நேத்து மழை, அந்த ரிட்டைர்மெண்ட் வந்தோடனே மழை பெஞ்சது பார்த்தியா, சேப்பாக்கே அழுதுது அப்படின்னு ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அந்த லெவல்ல வந்து அஸ்வின் வந்து ஒரு முக்கியமான அசெட் ஆயிட்டாரு இந்தியா டீமுக்கு. இது உண்மை. எனக்கு என்னன்னா, அஸ்வின் அவர் வந்து எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் அதுக்கு தகுதி உள்ள ஆள் தான் அஸ்வின். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற பயங்கரமான ஐடியா இருக்குல்ல, அவர் யோசிச்சு போற அந்த பவுலிங் ஆக்ஷன்ஸ், அவர் யோசிக்கிற தன்மை, டக்குன்னு பாலை நிறுத்துவாரு, டக்குன்னு ஆக்ஷன் நிறுத்தி போடுவாரு, மண்கட்லாம் பண்றது சூப்பரா பண்ணுவாரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆக்சுவலி அவரு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 13 பிளேயர் ஆஃப் த சீசன் வச்சிருக்காரு. அவர் ரெக்கார்டை பத்தி பேசிட்டே போலாம். சில விஷயத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. நான் கேட்போம். ஆமா, மொத்தமா 287 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காரு. இதுல 4394 ரன் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேனா. கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆமா, இதுல வந்து 765 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஓவரால். ஆமா, ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸா பயங்கரமா பண்ணியிருக்காரு. 600 அடிச்சிருக்காரு. ப்ராபப்ளி கபில் தேவுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரி வந்து அஸ்வின் தான் இருந்தார். ஆக்சுவலி பார்த்தோன்னா அவரோட ரெக்கார்டையும் இவர் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு மேட்ச்ல 100 அடிச்சு 5 விக்கெட் ஆவலும் எடுத்து ஒன் ஆஃப் த பிளேயர். ஆமா, 5 விக்கெட் ஆவல் வந்து 37 முறை எடுத்திருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து 12 வாட்டிப்பா. ஆமா ஆமா. லைக் அதுல ஸ்பெஷல்லாம் என்னன்னா ஹோம் கிரவுண்ட்ல 100 அடிச்சது. எனக்கு அவரோட ஃபேவரட் பர்சனல் மெமரி என்னன்னு சொல்ல போனா 2 இருக்கு. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விட்டு IPL வந்து பார்த்தோன்னு 2011 அந்த CSK vs RCB ஃபினாலு. அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து டோனி நான் போடு, அதுவும் ஆப்போசிட்ல ஒரு மான்ஸ்டர் கிறிஸ் கேல் இருப்பாரு, 2வது பால்லையா இப்படி தூக்குவார் மனுஷன். அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேவரட் மெமரினா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச 2022ல அந்த சிங்கிள்
லாஸ்ட் அந்த ஒரு வைடு வைடு விட்டு அதுக்கப்புறம் அடுத்த பால் சிங்கிள் அடிச்சு கோலியும் ஒரு செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கும். வாய்ப்பே இல்லை. ஜெம் ஆஃப் த இன்னிங்ஸ் அதெல்லாம். கண்டிப்பா இந்தியா டீமே ரொம்ப எமோஷனா இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் எமோஷனா பேசினாங்க. ரோஹித் சர்மா வந்து கோலி வந்து ஹக் பண்ணி அவர் ரொம்ப மிஸ் பண்ற அவர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கம்பீர் அதுக்கப்புறம் டீம் எல்லாமே கொஞ்சம் சேடா தான் இருந்தாங்க. ஆனா அஸ்வின் வந்து திடீர்னு இந்த அறிவிச்சது வந்து யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே ரீவைண்ட் வந்து டே 3 அந்த அதாவது தேர்ட் டெஸ்ட்டை பத்தி ஒரு ஃபினாலே சம்மர் அப் கொடுப்போம். ஆமா இப்போ தேர்ட் டெஸ்ட்ல வந்து இந்தியா வந்து திரும்பி திரும்பி பேட்டிங்ல சொதப்பிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கோலியும் ரோஹித் சர்மாவும் மீண்டும் மீண்டும் சொதப்பிட்டே இருக்காங்க. எவ்வளவுதான் அதை பத்தி பேசுறதுன்னு தெரியல. கோலியும் அந்த ஒரு 100 நிக்கிறாரு. ரோஹித் சர்மாவும் டபுள் டிஜிட்டே போக மாட்டாரு. அதோட வெயிட் பண்ணி நிக்கிறாரு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்து அந்த பழைய இன்டென்ஷன் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தா அடிச்சா போயிட்டே இருக்கணும். அது சொல்லுவாங்கல்ல பட்டாவாயும் சீக்காவோட இதுல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த மாதிரிதான்ப்பா ஆடணும். லைக் அடிச்சு இப்போ அவர் நிக்கிறாரு கரெக்டு டெஸ்ட்னு. பட் ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட் எப்பவுமே அப்படிதான். வந்தா அடிச்சா போயிட்டே இருப்பாரு. ஸோ அவர் ஒரு மிடில் ஆர்டர்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கீழே பேக் பண்ண ரிஷப் பண்ட் இருக்காரு, அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜா இருக்கு. ஸோ யூ ஹேவ் லென்த்தி ஆஃப் லைக் பேட்டிங் லைனை பார்த்தோன்னா அவ்வளோ இருக்கு. ஆமா இதுல என்னன்னா ரிஷப் பண்ட் திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருக்கு. எப்பயுமே அவரை தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இந்த வாட்டி ரொம்ப கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. யாரும் எதிர்பார்க்காம ரவீந்திர ஜடேஜா அவர் கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டாரு. 77 அடிச்சிருக்காரு. ரொம்ப இம்ப்ரெசிவா அவர் ஆன கேம் வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ண தைக்க ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்போ அடுத்த வந்து டாக் ஆஃப் த டவுன் வந்து ஜட்டோட கேஎல் தான். ஏன்னா லைக் கேலோட மைண்ட் செட் பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு வைஸ் கேப்டனை வந்து ட்ராப் பண்ணி அவரோட பேட் பேச்சஸ்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து நின்று இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைன். நம்ம பாசிட்டிவா எடுத்தோம்னா இப்போ வந்து கேஎல் ராகுல், ஜட்டு, ரிஷப் பண்ட் வந்து அவரு ஸ்பைடி. ஏன் ஸ்பைடின்றா நம்மள வந்து ஆபத்துல இருந்து காப்பாத்துவாரு. இஸ் ஒரு ஃபன்னியஸ்ட் கை. ஆமா அதாவது அவர் பிளே நேச்சுரல் பிளே அதுதான் ஆடிட்டு இருக்காரு. பட் இந்தியா டீம் கொஞ்சம் சொதப்பும் போது அவர் அப்படி அவுட் ஆறதுனால இந்தியா வந்து கொஞ்சம் கீழே விழுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸிங் டேல பார்ப்போம் அடுத்து. கண்டிப்பா பாக்ஸிங் டேல வந்து அது இன்னும் செலிப்ரேட்டா இருக்கும். ஏன்னா மெல்போர்ன் நடக்க போது க்ரௌடு ஃபுல் டிக்கெட்டும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி பாதி காலி. எனக்கு மெல்போர்ன்னாலே வந்து பழைய நினைவுகள் போயிடும். பார்க்கலாம் நம்ம வந்து ரஹானே மாதிரி வந்து ஒரு கேப்டன்சி திருப்பி மெல்போர்ன்ல நடக்குமா அந்த பாக்ஸிங் டேல ட்ரை பண்ணிடுவாங்க. கண்டிப்பா மெல்போர்னு கிட்டத்தட்ட 1 lakh க்ரௌடு நிற்கும். அவ்வளோ க்ரௌடு வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியா சேர்ந்து கட்ட போறாங்க. அது சூப்பரா இருக்கும் மேட்ச் கண்டிப்பா. அதே மாதிரி எனக்கு என்னன்னா இந்தியா பேட்டிங் ஆர்டர் அப்படின்றதோட ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டரும் அந்த மாதிரி தான் இருக்கு. யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் காப்பாத்திடுறாங்க. ஏன்னா இப்போ பேட்டிங்ல பார்த்தேன்னு வைங்க, டிராவிஸ் ஹெட்க்கு ஒரு இன்ஜுரி மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது எவ்வளோ % கன்ஃபார்ம் தெரியல. பட் பேட் கமிங்ஸோட அப்டேட்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. கண்டிப்பா ஏற்கனவே ஹில்சல்வுட் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. அவரும் போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பேக் தான் அடிக்கும். எப்படியாவது பேட்டிங் ஆடுற அவர் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. கம்ஃபர்டபுளா ஆடுறாரு இந்தியா டீம். இந்தியா பவுலிங் டீம்லாம் சரி இந்தியா பவுலரே மதிக்கிறது மாதிரி ஆடுறாரு. அவருக்கு மட்டும் எங்க அந்த 150 வருதுன்னே தெரியல. அப்படி ஆடுறாரு இந்தியா பவுலர் பார்த்தாலே அவருக்கு. அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து நீலக்கலை சட்டை இந்தியான்னு பேர் வச்சாலே அடிக்கிறாரு. கொஞ்சம் கருணை காத்த தம்பி அப்படி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ளூ கலர் சட்டைனாலே அடிக்கிறது. பார்ப்போம் கொஞ்சமாவது அவர் ஏதாவது பாவம் பார்க்குறாரான்னு. கண்டிப்பா. ஆனா பும்ரா இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் ஸ்மித் வந்து ரிட்டர்ன் டு ஃபார்ம், அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. லபுஷன் வந்துட்டா இன்னும் அவங்க பேட்டிங் ஆட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப டேஞ்சரா இருக்கும். இந்தியா வந்து அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் அது கூட சீக்கிரத்துல எல்லாருமே ஃபார்முக்கு வந்து மேட்ச் வந்து ஜெயிக்கணும். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. கண்டிப்பா 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான்ப்பா WTC போக முடியும். WTC போனா சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் எனக்கு ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா வந்துச்சுங்க. இப்ப யாரு பெஸ்ட் சோக்கர்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எனக்கு என்னமோ சோக்கர்ஸ்ன்றதோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இந்தியா வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த
ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற தன்மை இருக்கு. அதெல்லாம் ஆஸ்திரேலியாலாம் இங்க அவனுங்கலாம் கில்லி இந்த விஷயத்துல. நம்ம வந்து வெயிட் பண்ணி இந்த 2 டெஸ்ட், ஆமா 2 நாள் இல்ல 2 டெஸ்ட், 2 முக்கியமான டெஸ்ட் இருக்கு. பாக்ஸிங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்ஸிங் டேல போயிட்டு பாக்ஸிங் அந்த இதை முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா போதும்பா. லைக் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அகேடா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும். கண்டிப்பா இந்த 2 டெஸ்ட் இந்தியா வின் பண்ணணும்னு நம்புறோம். அடுத்த டெஸ்ட் பேட்டிங் ஆர்டர்லாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மள வந்து குதூகலப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அப்படின்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் நடக்கும்ல, அப்போ மீதி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பேசலாம். கண்டிப்பா பாக்ஸிங் டெஸ்ட் இருக்கு, இன்னொரு டெஸ்ட் இருக்கு. இந்த 2 டெஸ்ட்டும் பார்த்துட்டு தான் இந்தியா லெவல் நமக்கு தெரியும். நம்ம சாம்பியன்ஷிப் போவோமா இல்லைன்னு அந்த 2 டெஸ்ட்ல தான் இருக்கு. கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன்ப்பா. கண்டிப்பா கூட்டு போயிடுங்க. நடக்கும். ரோஹித்தை நம்புவோம், கோலியை நம்புவோம், எல்லாரையும் நம்புவோம். பும்ராவையும் நம்புவோம். அப்படி நம்பலனா நம்மளே நம்பிப்போம். வழி தெரியலப்பா எனக்கு. ஓகேப்பா.